வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பக்கம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. எனக்கு முன்னாடி இருக்க இந்த ரீசேல் ப்ளாட்டை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். லேண்டுக்கு முன்னாடி இருக்க ரோட் ஒரு 40 ஃபீட் ரோடுங்க, நல்ல ஒரு பெரிய ரோடு தான். சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த ப்ளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே ஒருத்தராயிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த ரீசேல் ப்ளாட்டோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன்ல, அந்த பில்டிங் தெரியுது பாருங்க, அந்த ரைட்டு திரும்புதில் கடலாம் கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து கரெக்டாக 50 மீட்டர்ஸ் தான் சித்தாலப்பக்கம் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப் லொக்கேட் ஆயிருக்கு. நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், டீட்டெயிலாகவும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லேண்டு பக்கத்தில் இருக்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க. வீடு ரொம்ப நல்லாவே கட்டியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஒருத்தங்க தான் லேண்டு வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. அரை கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கூட தான். 1448 1448 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த பிளாட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து இந்த லேண்ட் எவ்வளோ தூரத்தில் வருது, நியர் இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது சித்தாலப்பக்கம் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப். பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. சித்தாலப்பக்கம் ஜெயனார் பஸ் ஸ்டாப், அடுத்து சித்தாலப்பக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப், நெக்ஸ்ட் இந்த பஸ் ஸ்டாப் தான் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. மெயின் ரோட் நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருக்கு பாருங்க. ரைட் சைடில் அர்ச்சனா ஸ்வீட்ஸ் பேக்கரி இருக்கும். இதுக்கு அடுத்து தான் சித்தாலப்பக்கம் சங்கராபுரம் நம்மளுக்கு ஏரியா இருக்குது. இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க ரீசேல் பிளாட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க பிளாட் நம்மளுக்கு வந்துடும். மெயின் ரோட்டில் இருந்து லேண்டு கிட்ட வர வழி வீடியோவில் கட் பண்ணாமல் தான் காமிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு டீட்டெயிலாக தெரியும் தான். ஒரு சில பேர் சைட் கிட்ட வந்து கால் பண்ணுறீங்க, அந்த டைமில் உடனே என்னால் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ண முடியல. இந்த பிளாட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு 1 hour பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்துருங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வாங்க இந்த லேண்டை ஃபுல்லாகவே பார்த்துலாம். சித்தாலப்பக்கம் இந்த காரிடார்லேருந்து உங்களுக்கு நிறைய ஏரியாவுக்கு பஸ் போயிட்டு இருக்கு. சைதாப்பட், தாம்பரம், கீழம்பாக்கம், கோயம்பேடு, சிறுசரி ஐடி கார்டு வரைக்கும் பஸ் போயிட்டு இருக்கு. எவ்ரி ½ hour உங்களுக்கு பஸ் இருக்கும். இந்த ரீசேல் பிளாட்டை நீங்கள் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெட்ரோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மேடாக்கும் மெயின் ரோட்டில் மெட்ரோக்குள்ள ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் சைடில். நீங்கள் வந்து மேடாக்கும் கூட்டு ரோட்லேயும் ஒரு ஸ்டேஷன் வருது, பெரும்பாக்கம்லேயும் ஒரு ஸ்டேஷன் வருது. இன்னொரு விஷயம், சித்தாலப்பக்கம் இங்கேருந்து நீங்கள் பெரும்பாக்கம் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய ஷார்ட் ரூட் இருங்க. இந்த 2 ஸ்டேஷனும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே போய்க்கலாம். 2 ஸ்டேஷனும் பக்கம் தான். இங்கேருந்து வண்டி எடுத்து போய்ட்டு ஸ்டேஷனில் போட்டுட்டு நீங்கள் சென்னையோட எல்லா பகுதிக்கும் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் மெட்ரோவில். ஒரு லேண்டு வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வரும்போது பார்க்குற முக்கியமான 3 விஷயங்களில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க, என்கிட்ட சொன்னது நான் அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம வாங்குற லேண்ட்லேருந்து மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர்பை இருக்கணும். மெயின் ரோட்டில் எல்லா ஷாப்ஸ் அண்ட் எல்லா கடைகளும் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ஏடிஎம், பேங்க், மெடிக்கல் ஷாப், இது எல்லாமே இந்த மெயின் ரோட் மேலே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பிளாட் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் தான் மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த பிளாட்டோட டைமென்ஷன் ஃப்ரண்டேஜ் 38, ஈஸ்ட் பக்கம் 40 ஃபீட் இருக்குது, வெஸ்ட் பக்கம் 41 இருக்குது, பேக் 33ங்க. பிளாட் கொஞ்சம் கோர்ஸ் தான். டோட்டல் பிளாட் சைஸ் 1448 1448 ஸ்கொயர் ஃபீட்டில் 40 ஃபீட் ரோட்டு மேலே நல்ல ஒரு பெரிய ரோட்டு மேலே இந்த பிளாட் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட்டுக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் ரேட் இந்த ஓனர் சொல்கிறது 5500, 5500 ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள். அதில் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் பேங்க் லோன் போகிற மாதிரி லேண்டுக்கே நீங்கள் 75 to 80% வரைக்கும் ஆல் லீடிங் பேங்க்கில் உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இந்த ரீசேல் லேண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சீக்கிரமாக வந்து பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் இந்த பிளாட் சேலுக்கு வந்திருக்கனால இந்த லேண்ட் சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும், சித்தாலப்பக்கம் சங்கராபுரம், ஜெயநகர், சித்தாலப்பக்கம் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப் இந்த காரிடாரில் லேண்டுக்கு என்ன ஒரு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சேலுக்கு வர லேண்டை நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக லேண்டு முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த லேண்டை வீடியோ பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த காரிடாரில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டு வீடு கட்டும்போது போர் போடும்போது 35 அடியிலேருந்து 40 அடி உங்களுக்கு தண்ணி வந்துடும். அதே மாதிரி இந்த காரிடார் உங்களுக்கு ஃப்ளட் அஃபெக்ட் கிடையாதுங்க. இந்த லேண்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்கள், எப்படிங்க மழைலாம் பெஞ்சங்கள் தண்ணி வருமா, ஏரியாவில் எப்படி சேஃப்டியாக சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்கிறத விட ஒரு லேண்டை நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்ட்ரீட் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்த்து சொன்னீங்கன்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிடுவாங்க. இது நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். நல்ல ஒரு பெரிய ரோட்டு மேலே தான் இந்த பிளாட் சேலுக்கு வந்திருக்கு. 40 ஃபீட் ரோடுங்க. முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்டேஜ் 38 நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் தான். மெயின் ரோடும் ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் தான் இந்த பிளாட் சேலுக்கு இருக்குது. சீக்கிரமாக வந்து பாருங்கள், சீக்கிரம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒருத்தராயிடுங்க. ஓகேங்க, இதே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஏபிஎம் ஹோம்ஸ்.